ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ராக்கி. வெல்கம் டு த மிடில்மேன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம மிடில்மேன் ரிவ்யூ ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மோட்டோ H50 Pro 5G ஸ்மார்ட் போன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9th அன்னைக்கு மோட்டோ தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போன் எப்படி இருக்கு, ஒரு மிடில்மேன் யூசேஜுக்கு, அதாவது நார்மல் யூசேஜுக்கு இந்த போன் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ், தேர்ட் கேமரா, ஃபோர்த் பேட்டரி அண்ட் சார்ஜிங், ஃபிஃப்த் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நம்ம ஆர்டர் பை ஆர்டரா போவோம். சோ நம்ம எல்லாத்தையும் ஒரு போன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.7 inch 144 Hz curved AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது மோட்டோ டர்ம்ல POLED டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் சிமிலர் டு AMOLED டிஸ்பிளே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதனால உங்க ரெசல்யூஷன் ரொம்ப தாறுமாறா இருக்கு. ஒரு வீடியோ பார்க்கும்போது கூட அது வந்து பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. யூடியூப்ல HDR10 சப்போர்ட் இருக்கறனால உங்களால HDR வீடியோஸை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேண்டோன் வேலிடேட்டட் ட்ரூ டிஸ்பிளே தராங்க. பேண்டோன்றது ஒரு கம்பெனி, அதாவது எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் எல்லா கலர்ஸ்க்கும் ஒரு கோட் வச்சிருப்பாங்க. அந்த கோட் நம்ம டிஸ்பிளேல இருக்கிற கலர்ஸோட எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ட்ரூ டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்டோன் வந்து இது அவங்களே மானிட்டர் பண்ணி இந்த டிஸ்பிளேல வர கலர்லாம் க்ளோஸ் டு நேச்சுரல் கலர்ஸா இருக்குன்றத வேலிடேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வேர்ல்ட்லயே நாங்கள் வேலிடேட் பண்ணியிருக்கோம் மோட்டோ தரப்பு வந்து சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா மோட்டோ H50 Pro டிஸ்பிளே ஒரு தாறுமாறான டிஸ்பிளே. எஸ், இது ஒரு கர்வ் டிஸ்பிளேனால சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கும், பட் தட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு கர்வ் டிஸ்பிளேனா எப்பவுமே ஒரு கிரீன் டிண்ட் இஷ்யூ இருக்கும், பட் அது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ரொம்பலாம் அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. சர்டைன் ஆங்கிள் மேபி அது வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கலாம், பட் எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா தெரியல. ஸோ டிஸ்பிளே பெர்ஸ்பெக்ட்ல என்னோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 8 out of 10. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டு த ஸ்பெக்ஸ். ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸர். ஏன்னா இது 4 nm கீழே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ பேட்டரி எஃபிஷியன்டாகவும் இருக்கணுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் பேட்டரி என்னமோ கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ என்னவோ. அது லேட்டஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறா இருக்கு. டெய்லி டு டே யூசேஜ் உங்களுக்கு எந்த லேக்குமே தெரியாது. எனக்கு எந்த சட்டஸுமே தெரியல. 144 Hz அது ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுச்சு. நானும் அதை வந்து 144 Hz தான் ரன் பண்ணி பார்த்துருந்தேன், ஒரு சட்டஸுமே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேமும் ஆடி பார்த்தேன். நான் வந்து பெரிய கேமர்லாம் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு தடவை PUBG வந்து சும்மா விளையாடி பார்த்தேன். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்றதுக்கு இட் வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல். அது வந்து எந்த சட்டஸும் இல்லாமல் நார்மலாக எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இட் வாஸ் குட் டு பெர்ஃபார்ம். அதுக்கு அதாவது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes கேமிங் விளையாடுவீங்கன்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். 30K செக்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சரா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வேற யாருமே கொடுக்கறது இல்ல இந்த பட்ஜெட் கீழே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால சப்போர்ட் ஆகிற ஆல் 15 5G பேண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு ஒன் குட் ஃபீச்சர் டு ஹேவ் இட். ஏன்னா இதோட இன்னொரு காம்படிட்டரான OnePlus Nord CE4 ரீசெண்டா தான் இந்தியாவோட லான்ச் ஆச்சு. சேம் ஸ்பெக்ஸ் தான் கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுது. பட் அதுல 7 5G பிராண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து 15 5G பேண்ட்ஸ் கொடுக்கறனால மோஸ்ட்லி நீங்க எந்த நெட்வொர்க் வந்து கம்மியா இருக்கிற ஏரியாவுக்கு போனா கூட உங்களுக்கு 5G கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி சீம்லெஸ்ஸா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பாடி ஆஃப் த ஃபோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம்ல மேக் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம்ல மேக் பண்ணியிருக்கனால ரொம்ப ஸ்டர்டியான ஒரு பில்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபோன் ஹோல்ட் பண்ணும் போதுமே ஒரு பிரீமியம் ஃபீலும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்பில்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அந்த சென்சாருமே ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் குட் ஃபீச்சர் டு ஹேவ்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8 out of 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா. மோட்டோல எப்பவுமே கேமரா வந்து ஓரளவு சுமாரா தான் இருக்கும். ஏன்னா நானே மோட்டோ போன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 4 years முன்னாடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 years ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் மோட்டோட கேமரா எப்பவுமே ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டி தான் இருந்திருக்கும். எப்பவுமே 100 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40, அதாவது ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எடுக்கும், அவ்வளோதான். பட் அது வந்து ஒரு சூப்பர் ஃபோட்டோவா ப்ராசஸ்டு ஃபோட்டோவா எப்பவுமே இருந்ததில்லை. பட் இந்த டைம் அவங்க வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமரா செக்மெண்ட்ல சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் நான் வந்து இவ்வளோ கேமரா பற்றி பேசுறேன்னா மோட்டோட கேமரா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா பேண்டோனோட ஒர்க் பண்ணி பேண்டோன் வேலிடேட்டட் கேமராவை வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன்றாங்க. ஸோ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டூ க்ளோஸ் டு த நேச்சுரலாக இருக்கிறனால பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருக்கு. சென்சார் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP மெயின் கேமராவும் 13 MP வந்து அல்ட்ரா வைட் கேமராவும் 10 MP 3x டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1.4 லெவல் எக்ஸ்போஷர் கொடுத்திருக்கனால நிறைய லைட்ஸ் வந்து இன்பில்ட்டா உள்ள வரப்போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் நம்ம வந்து கேமரா சென்சார்க்குள்ள போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட இமேஜுமே நல்ல பிரைட்டா இருக்கும். கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், நீங்களே மெய் வருது பாப்பீங்க. ஸோ
கேமராக்கு என்னோட மார்க் பாத்தீங்கன்னா 8 out of 10. மூவிங் நெக்ஸ்ட் டு பேட்டரி அண்ட் சார்ஜிங். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி அண்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு வேரியன்ட்னு சொல்லலாம். அதாவது ஹையர் வேரியன்ட்ல உங்களுக்கு வந்து 125 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ் சைடு கொடுக்குறாங்க. அதோட லோயர் வேரியன்ட் 68 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ் சைடு பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம ஊர்ல சப்போர்ட்டே கிடையாது, அதுக்கான ஒரு டிவைஸும் கிடையாது. பட் இஃப் யூ ஹேவ் எனி வயர்லெஸ் சார்ஜர் நீங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சின்னதா டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கும் சார்ஜிங்கும் என்னோட மார்க் பாத்தீங்கன்னா 7.5 out of 10. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரை பத்தி ஏன் பேசுறேன்னா இதுல ஒரு டியூல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு டால்பி சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து டால்பி கிட்ட சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கனால ரொம்ப இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோவா வந்து அமேசான் பிரைம்லயோ இல்லை நெட்ஃபிளிக்ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ ஒரு கேரக்டர் என்ன பேசினா ரைட் சைட்ல என்ன பேசினா ரைட் சைட்ல மட்டும் தான் உங்களுக்கு சவுண்ட் வரும். லெஃப்ட் சைட்ல இருந்து பேசினா லெஃப்ட் சைட்ல இருந்து தான் சவுண்ட் வரும். ரொம்ப கிளியராகவே இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்டை நீங்க ரியலாகவே உங்களோட ஃபோன்ஸ் ஆடியோ ஸ்பீக்கர்ஸ்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸ்பீக்கருக்கு என்னோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 8 out of 10. ஸோ யூஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த யூஐ மாத்திட்டு இப்போ வந்து ஹலோ யூஐ கொடுத்துருக்காங்க. இந்த ஹலோ யூஐ ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வரப்போது உங்களுக்கு 3 years அப்டேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு Android 17 வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போது 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் மோட்டோ சைடுல இருந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. யூஐக்கு என்னோட மார்க் பாத்தீங்கன்னா 8 out of 10. ஸோ இந்த மிடில் மேன் ஷோல பாத்தீங்கன்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாமா இல்லையான்றது தான் நம்மளோட கன்க்ளூஷனா இருக்க போகுது. ஒரு 30,000 தான் உங்க பட்ஜெட். நீங்க வந்து ஒரு போன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மோட்டோ H50 Pro வந்து ஒரு அப்சல்யூட்டான ஒரு குட் போனான்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா இந்த போன்ல உங்களுக்கு எல்லா ஸ்பெக்ஸுமே ஓரளவுக்கு மீடியமா கவர் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப பீக்கா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஒன் டே யூசேஜுக்கு ஒரு கேஷுவல் யூசேஜுக்கு நார்மலா நம்ம வெறும் ஒரு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் தான் நீங்க பாப்பீங்க. சின்னதா ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணீங்கன்னா இந்த போன் அதை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிக்கும். 4500 mAh ஒரு கன்சர்னாவே இருந்தா கூட உங்களுக்கு கொடுத்திருக்க 68 வாட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 ஒரு 40 minutes சார்ஜ் பண்ணிடுது. கேமரா குவாலிட்டி பார்த்தா கூட நீங்க ஒரு கேமரா சென்ட்ரிக் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த போன் உங்களுக்கு ஒரு கரெக்டான போன் இருக்கலாம். ஏன்னா முன்னாடி உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 50 MP செல்ஃபி கேமரா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட வரனால உங்களால எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி கொடுத்திருக்க 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட், 10 MP டெலிஃபோட்டோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட இந்த ரேஞ்சில் எந்த கேமரா செக்மெண்ட்ரிக் ஃபோன்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒரு நேச்சுரல் கலர் எடுக்கிறனால உங்க கேமரா சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கும்போது கூட உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோன் ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செக், டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செக், சவுண்ட் பார்த்தீங்கன்னா செக், அப்புறம் கேமரா செக். ஸோ எல்லா வயசுலையுமே உங்களுக்கு பேட்டரி செக்னு எல்லாமே ஒரு எல்லாத்தையுமே ஒரு கிளியரா ஒரு டிக் மார்க் கொடுத்துருக்காங்க மோட்டோ. ஸோ இந்த மோட்டோ H50 Pro 30K நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு போனை இந்த போன் உங்களுக்கான ஒரு போனா இருக்கலாம். Hope all of you enjoyed this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 30K ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் போனை தேடிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் டெக்கியான வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்பேக் 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்க ராக்கி. டாடா, பை.